கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நான் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த வசனத்தில் போவாஸ் ரூத்திடம் பேசும்போது ஒரு ஆழமான ஆவிக்குரிய சத்தியத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாரு. என்ன வெளிப்படுத்துகிறாருன்னா, ரூத் முதலாவது நம்ம அவங்கள பற்றி பார்க்கும்போது ரூத்தை தந்த நாட்டையும் அவருடைய பழைய வாழ்க்கையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரின் ஜனங்களோடு சேர்ந்து வாழ்கிறார்கள். அது ஒரு சாதாரண முடிவு அல்ல. நாம் ஆராதித்திருந்த பழைய தெய்வத்தை விட்டு இன்னொரு ஜனங்களோடு இன்னொரு புதிய பழக்க வழக்கத்தோடு சேர்ந்து அவங்க இருக்கிறாங்க. அது சாதாரண முடிவில்லை. அது விசுவாசத்தின் ஒரு பெரிய வைராக்கியமான தீர்மானம். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் என்பதுனா அவருடைய செட்டைக்குள்ளே இருக்கிற பாதுகாப்பு, ஒரு அன்பு, நம்பிக்கை. இதுதான் அவருடைய செட்டையின் கீழே இருக்கிற அடைக்கலம் என்பதற்கு அர்த்தம். ரூத் எதையும் எதிர்பார்க்காமல் விசுவாசத்தோடு தேவனை தெரிந்தெடுத்ததுனால அவள் செய்த சிறிய சிறிய செயல்களை கூட தேவன் உன்னிப்பாக கவனித்திருந்தார். அவை ரூத் என்னென்ன செய்கிறாங்களோ எல்லா சின்ன சின்ன செயல்களையும் தேவனாகிய கர்த்தர் கவனமாய் கவனித்தார். இன்றைக்கு நாம் யோசிப்போம், நான் கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்கிறேன், யாரும் பார்க்கல. இல்லை, தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். தேவனுக்காக நாம் செய்யும் எந்த ஒரு சிறிய செயலும் அது ஒரு நாளும் வீணாகாது. மனிதர்கள் வேணால் கவனிக்காத இருக்கலாம், ஆனால் தேவன் கவனித்து கொண்டே இருப்பார். சரியான நேரத்தில் தேவன் நமக்கு அதற்குரிய பலனை கொடுப்பார். இப்போ ரூத் ஒரு விதவை தான், ஆனால் தேவன் அவளை ஒரு ராஜ வம்சத்தில் கொண்டு சேர்க்கிறார். ஏன்னா அவளுடைய விசுவாசம், அவளுடைய அர்ப்பணிப்பு, அவளுடைய நம்பிக்கை, தன் சொந்த மாமியாரை எப்படி நேசித்து வந்தாலும் அதை பார்த்து தேவன் ஒரு ராஜ வம்சத்தில் அவளை கொண்டு சேர்க்கிறாரு. அவள் அடைக்கலம் தான் தேடினாள். அதாவது தங்குவதற்கு ஒரு நமக்கு ஒரு உறுதுணையாக ஒரு ஆள் வேணும், இப்படி அடைக்கலம் தான் தேடினாள். ஆனால் தேவன் அவளுக்கு ஒரு பெரிய அடையாளத்தையே கொடுத்தார். நாம் இன்னைக்கு தேவனின் சித்தத்தில் நடக்கிறோமா? அப்படி நடந்தோன்னா, அதாவது ரூத் அந்நிய தேசத்து பெண்ணாக இருந்தாலும் கர்த்தரை அறிந்த பிறகு தேவனுடைய சித்தத்திற்கு நேராக வழி நடத்தி அவள் தேவனையே முழுமையாக நம்பினதுனால அவளை கொண்டு ஒரு ராஜ வம்சத்தில் கர்த்தர் சேர்த்து அவளுக்கு ஒரு பெரிய அடையாளத்தையே கொடுத்தார். அப்போ நாம் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு நமக்கு தேவன் வைத்துக்கிற சித்தத்தின்படி நடக்கிறோமா? அப்படி தேவ சித்தத்தின்படி நடந்தோன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நமக்கான பலனை சரியான நேரத்தில் நமக்கு கொடுப்பார். எல்லாவற்றையும் நமக்கு அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஏன்னா அவருடைய நாம கர்த்தர் மேல் எவ்வளோ விசுவாசம் வைத்திருக்கிறோம், எப்படி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம், கர்த்தருக்காக என்ன பிரயாசப்படுகிறோம், நாம் கர்த்தருக்காக என்னெல்லாம் செய்கிறோம் என்று தேவனாய கர்த்தர் இந்த உலகத்தில் எந்த மனிதர்கள் கவனிக்காட்டாலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சிறு சிறு ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உற்று கவனிக்கிற தேவனாக அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு ஏற்ற வேளையில் கர்த்தராகிய தேவன் பதில் கொடுப்பார். அவருடைய செட்டையின் கீழ் இருக்கிற அன்பு, பாதுகாப்பு, நம்பிக்கையை நமக்கு கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தரப்பா, உம்மை நம்புகிற உடைய பிள்ளைகளாகிய எங்கள் வாழ்க்கையில் நீர் கர்த்தாவே பாதுகாப்பை தருகிற தேவனாயிருக்கிறீர், அன்பு பாராட்டுகிற தேவனாயிருக்கிறீர், நம்பிக்கை அளிக்கிற தேவனாயிருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் நல்ல பலனை தந்து தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.